கலைமகனே கலங்காதே தனிமை கண்டு மயங்காதே உன் தலைவன் தெய்வம் தான் தலைவன் வரும். அடுத்த படத்துல வருவாரு. தீவிரமான சிம்பு ஃபேனுங்க. அது எப்படின்னா இந்த அப்போ இந்த தம் படம் அது அந்த டிக்கு போட்டுன்னு சுத்திட்டு இருந்தாரு. அப்புறமா அந்த ரப்பர் எல்லாம் கட்டுவாரு பத்தியா, அந்த மாதிரி கீ செயின் குத்துல தலையில கட்டுறது. தப்பா சொல்லாத, தப்பா பேசாத. அந்த மாதிரி ஒரு வெறிய நேத்து நைட்டு தூங்கல, காலையில 9 மணி எப்ப ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு எங்களை 10 நிமிஷம் லேட்டா தான் கூட்டிட்டு வந்தோம். நான் ஒன்னே நைட்டு ஃபுல்லா கண் வச்சு பையன் காலைல தூங்கிட்டு இருக்கான். நான் ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன். காதல் எழுவதில இருந்து இப்போ வரைக்கும் இந்த படம் பார்த்திருக்கேன். சிம்பு வந்து எந்த படம் வச்சாலும் அப்பா சிம்புக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவேன். ஆனா தயவு செய்து சொல்றேன், முதல் தடவையா சொல்றேன், இந்த படம் நல்லாவே இல்லை. சிம்பு ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சிக்காதீங்க, நானும் பயங்கரமான சிம்பு ஃபேனு. இந்த மாதிரி தலைவன் இந்த மாதிரி செகண்ட் ரோல்லாம் தேவையில்லை. ஏங்க தலைவர் சூப்பர் ஸ்டாருங்க அவர் தான். அப்புறம் அவரை கூட்டின்னு வந்து இந்த மாதிரி ரோல்ல போட்டுவிட்டு தேவையில்லாத, சத்தியமா சொல்றேன், சிம்பு இந்த படத்துல நடிச்சிருக்கே வேண்டாம். என்ன ஸ்கிரீன் பிளேஸ் எங்க கொடுத்தா அதெல்லாம் ஒண்ணு அந்த அளவுக்கு ஒரு மாசான சீனே தரல இந்த படத்துல. இல்ல அதுல ஆக்சுவலா கதையே இல்லங்க. கதைன்னு ஒண்ணு இருந்தா தானங்க அங்க யார் இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்ல முடியும். கதையே இல்ல. பாசிட்டிவ் சொல்லிடுறாங்க. படம் சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், அதை எடுத்த விதங்களா இருக்கட்டும், கமல் சாரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், சிம்பு சாரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், த்ரிஷா மேம் ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாருமே டாப்பா பண்ணிருக்காங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் கதைன்னு ஒண்ணு இருக்கானா கதைன்னு ஒண்ணு இல்ல. ஸ்கிரீன் பிளேவே இல்லங்க. நம்ம ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணி பாக்குற கதைகள் இதுல ஒண்ணுமே இல்ல. கமல் சாரும் சிம்பு சாரும் பாத்தீங்கன்னா அப்பா பையன் மாதிரி பழகுறாங்க. லாஸ்ட்ல இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. சரி, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? லாஸ்ட்ல இவங்க ரீயூனைட் பண்ணி மெயினான வில்லனை எதனா சாவடிப்பாங்கன்னு பார்த்தா மெயினான வில்லனே ஆடியன்ஸ் மாதிரி தான் இருக்காரு. அவரே வந்து எப்படின்னா நம்ம போர் அடிக்கும் போது சும்மா போற மாதிரி போறாரு. மெயினான வில்லனே இல்லையே. அப்பா பையனே மெயினான வில்லன், அவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னும் போது எதுக்கு எப்படிங்க உட்காந்து பார்க்க முடியும்? ப்ரமோஷன்லாம் அதுவா கிரியேட் ஆச்சுங்க. அதுவா கிரியேட் ஆச்சு ப்ரமோஷன். எங்க அண்ணன் கூல் சுரேஷ் எங்க ஃபர்ஸ்ட்? ஆமா, படத்துல எங்க சிம்பு படம்னா சரி, சந்தானம் படம்னா சரி, எங்க அண்ணன் கூல் சுரேஷ் 100% வந்து ப்ரோமோட் பண்ணி தருவாரு. ஆனா எங்க அண்ணன் கூல் சுரேஷ பாருங்க, நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க எதுக்கும். அவர் வந்து நீங்க ப்ரோமோட் இல்லன்னா இந்நேரத்துக்கு வந்து அங்க பிரதேசம் செஞ்சிருப்பாரு, இல்லன்னா சாப்பாடு வந்து தரையில போட்டு சாப்பிட்டுருப்பாரு, எதனா ஒண்ணு பண்ணிருப்பாரு. காலையில ஆனா அந்த மனுஷனை நீங்க யூஸ் பண்ணது இல்ல. இந்த சினிமா துறை ஏன் எங்க அண்ணன் கூல் சுரேஷ தவிர்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் எல்லா படத்துக்கும் ஒரு டைட்டில் வச்சிருவாங்க. சிம்பு படத்துக்கு வெந்து தனிந்தது காடுக்கு கூட ஒரு டைட்டில் வச்சிருந்தாரு. இப்ப இதுல என்னன்னா அப்பா பையன் கோட்டு ரிவெஞ்ச் கதை மாதிரிதான். பட் என்னன்னா இதுல கோட்டே ஒரு அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். இது அதோட கொஞ்சம் கேவலமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்லா எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல என்னன்னா நேபாளுக்கு போயிட்டு வர்றாரு. ஒரு சீன் சொல்றேன். ஒருத்தரை சாவடிக்கணுங்க. கமல் சாரை சாவடிக்க போறாங்க. அவரே வயசானவர் தான். நீங்களே சொன்னா அவரே குதிச்சிடுற நிலைமையில தான் இருக்காரு. அவரை ஒண்ணு சாவடிக்கிறீங்கன்னா அவர் மொட்டை மாடியில இருந்தே தள்ளி விட்டுருக்கலாம். அவர் கேட்டு இருக்கணும். மணிரத்னம் சார் கிட்ட கேட்கணும், ஏப்பா டிரெக்டர் என்ன சாவடிக்கிறதுக்காக 7 பேர் பிளைட் டிக்கெட் போட்டு நேபாளுக்கு கூட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு பனி பிரதேசத்துக்கு கூட்டு போயிட்டு ஆமா அந்த மாதிரி தள்ளி விடுறாங்க. எல்லாரும் 6 பேர் துப்பாக்கி வச்சுட்டு இருக்காங்க. சுட வேண்டி தானே நெத்திலேயே. யாரும் சுடல, வயிற்றுல சுடுறாங்க, அவரை தள்ளி விடுறாங்க. அங்க இருந்து விவேகம் படத்துக்குள்ள போகுது. விவேகம் படத்துல எப்படி அஜித் இருந்தாரோ அதுக்குள்ள டிராவல் பண்றாங்க. அந்த பாட்டு ஒண்டி போடல, சர்வைவா பாட்டு அந்த ஒண்ணு வருமே, அந்த பாட்டு ஒண்டி போடல. மற்றபடி விவேகத்துக்குள்ள போயிட்டாங்க. விவேகத்துக்கு அப்புறமா வந்தா சிம்பு சார் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க ஒண்டி நான் அஜித் சார் படத்தை வச்சு எடுக்கிறீங்க, எனக்கும் ஒரு சீன் வேணும்னு அடம்பிச்சிருக்கேன். உடனே அவருக்கு விடாமுயற்சி சீன். அந்த கார்லாம் ஓபன் பண்ணுவாரு பாத்தீங்களா, அதே கேமரா ஆங்கிள் தான். இப்படி வச்சுட்டு படத்தை பாருங்கன்னா ஏங்க நீங்க யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுங்க, எதனா கிரியேட் பண்ணுங்க. எதுக்கு வந்து சிம்பு வந்து மணிரத்னம் எப்பவுமே சாவடிக்கிறாரு? எதுக்கு சாவடிக்கிறீங்கன்னு கேக்குறேன். நீங்க ஐயோ இந்த படம் எல்லாம் பார்த்தானா வேலைக்கு ஆகாது. இது இமிடியேட்டா ஆஃப் பண்ணா அடுத்த படம் வந்து ரொம்ப கஷ்டமா. ஏன்னா கமல் சார் நல்ல மனுஷன், எங்களுக்கும் பிடிக்கும். சிம்புவோட தீவிர வெறியன். யாருன்னா வந்து அவரோட ஃபேன் பாயா இருந்துகிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? பட் இருந்தாலும் இந்த நேர்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல நீயே சொல்லு. நான் அஜித் சார் பண்றா, நான் யார் ஃபேன்? சிம்பு ஃபேன். இருந்தாலும் சொல்றான் பாரு, இதுதான் வந்து நாங்க உண்மையை மட்டும் தான் பேசுறோம். படம் உண்மையிலே நல்லா இல்ல. சத்தியமா என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. நான் இப்ப எங்க போய் அழுகுறதுன்னு தெரியல. உங்க முன்னாடி தான் தெரிவித்த நான் பாராட்டுறேன்டா. எல்லாம் டேமேஜ் தான் பண்ணீங்க, ஒரே அளவா டேமேஜ் பண்ணிட்டு போகன்ட்டு. இவரு கர்நாடகா இப்போ கமல் சாரை நம்ம ஏன் பாராட்டுறோம்னா, இப்போ கர்நாடகால பாரு படம் வரல. அவரு எவ்வளவு கெத்தான ஆளுன்றத காட்டுது. அவர் ப்ரொடியூசர் வேற. என் படமே நஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஆமா நான் சொன்னது கரெக்ட் தான்.
அப்படின்னு கெத்தா நிக்கிறாரு. உயர் நீதிமன்றமே சொல்லியும் நான் சொல்ல மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன். அந்த மன தைரியத்துக்காச்சும் வந்து படம் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் தான் நான் வந்தேன். கண்டிப்பா. ஆனா வந்து நீங்க கேக்குற கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது நான் எப்படிப்பா உண்மையை மறைக்க முடியல. பெங்களூருக்கு வந்து ஒரு நல்லது பண்ணிருக்காரு. நீ வேற பாரு, இதெல்லாம் வேணா, மிகப்பெரிய தவறு பண்ற, பாத்துக்கோ. படம் சூப்பரா இருக்குங்க, ஒன் டைம் வாட்சபிள், நல்லா இருக்கு. பெங்களூர் மக்களே நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க இந்த படத்தை. ஆமா, படம் சூப்பரா இருக்கு. அது என்ன ஒரு சின்ன எங்க படம்னா லேக் இருக்க தானே செய்யும். படமே லேக் பண்ணுவீங்க. ஸ்லோவா போகுதுன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும், நம்மள படத்தை தள்ள முடியும். நல்லா இருக்கு படம். ஓகே, அருமையா இருக்குடா. மியூசிக் மார்ச் பாஸ்ட் மியூசிக்லாம் இருக்கு உள்ள. மியூசிக் உண்மையில சொல்றேன், ஏஆர் ரகுமான் சார் மியூசிக், பாட்டுலாம் நல்லா இருக்கு. அந்த பிஜிஎம் பாக்குறேன், லெஃப்ட் ரைட்ன்ற சைடுல தான் வரல. மார்ச் பாஸ்ட் மியூசிக்லாம் போட்டு வச்சிருக்காரு ஏஆர் ரகுமான் சார். எனக்கே ஒண்ணும் புரியலையே. வாட் இஸ் திஸ் சாங் வந்து படத்துல இல்லன்னு சொல்லிருக்காங்க. இப்ப பிரச்சனையே நான் உனக்கு முன்னாடி சொன்னேன் பாத்தியா, 10 நிமிஷம் லேட்டா கொண்டு வந்தாட்டு அப்பயே அந்த பாட்டு நாங்க என்ட்ரி ஆகும்போது தலைவன் என்ட்ரி ஆவறான், அத சந்தோஷப்பட்டேன். நானே அந்த பாட்டுக்காக தான்டா வந்தேன். அது என்ன தி வாய்ஸ் நல்லா இருக்கா இல்ல சின்மயி வாய்ஸ் நல்லா இருக்கான்னு ஏதோ ஒரு போட்டி போயின்னு இருக்கு. படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யாருது மேப் ஆயிருக்குன்னு தான் வந்தேன். பாட்டை நான் பாக்கலையே, 10 நிமிஷம் லேட்டா வந்துட்டோம். வாட் டு டு, அது உன்ன பாட்டை போட்டு முடிச்சிட்டீங்க. சிம்பிளி வேஸ்ட். பாட்டே இல்லையா அப்படிதான் சொல்றான். பாட்டே இல்லையா? நாங்க விண்வெளி நாயகன் கூட லாஸ்ட்ல அது சரி டைட்டில் கார்டோட போடுறீங்க. ஒரு நீங்க வந்து பிஹைண்ட் த சீன்ஸோ அப்படி இப்படி எதனா போட்டு முடிச்சிருந்தீங்கன்னா நான் லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு தான் வந்தேன். ஒண்ணுமே வரல. ஏன்னா நான் அந்த பாட்டை லைக் பண்ணேன். ஸ்ருதிஹாசன் பண்ணாங்க பாத்தியா விண்வெளி நாயகன், செமையா இருந்துச்சு, செமையா பண்ணாங்க. பாட்டை சொன்னேன். அதே மாதிரி மொத்தமா இப்படி வைங்க. த்ரிஷா மேம் நான் கேக்குறேன், த்ரிஷா மேம் இல்ல டிரெக்டர்ஸ கேக்குறேன், இவங்களுக்கு ஏன் எப்பவுமே இந்த வந்து ஒண்ணு இல்லீகல் அஃபேர் இல்ல இந்த ஒரு மாதிரி கேரக்டர்ஸ் ஏன் அவங்கள வந்து டேமேஜ் பண்றீங்க? டிரெக்டர்ஸ கேக்குறேன். ஹீரோயின் மாதிரி தான இருக்காங்க. இன்னும் விடாமுயற்சிலயும் அப்படிதான், அதுக்கு அப்புறமாவும் ஒரு 2 படத்துல இப்படிதான். இதுலயும் பார்த்தனா இவங்க ஒரு கீப் அங்க ஒரு கீப்ன்ற மாதிரி. ஓகே, என் தலைவன் வர ஆசைப்படுறான். இதுலதான் யூனிக் ரோல்னு சொல்லிருந்தாங்களே. இதுல யூனிக் ரோலா? அப்ப இதுதான் அவங்க ரோல்ன்ற மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி கண்டினியூஸா வேற மாதிரி ஆகுது. இது இங்க பாருங்க, சிம்புக்கும் கமலுக்கும் சண்டை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அப்பா பையனுக்கு சண்டை போற நிலைமைக்கு அங்க போயிடுச்சு த்ரிஷாவால. ஏன் அப்படி பண்றீங்க? அவங்க எவ்வளவு அழகான ஹீரோயின். ஜெஸ்ஸிய கூட்டிட்டு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஐட்டம் மாதிரி பண்ணி விட்டு டென்ஷன் ஆகுது. சிஎஸ்கே ஜெஸ்ஸியா தாண்டி வராது. படத்துல தக்கான மொமெண்ட்ல என்ன த்ரிஷா அழகா இருக்காங்க. அவ்வளவுதான், த்ரிஷா அழகா இருக்காங்க. அதுதான் எனக்கு டவுட். எனக்கு என்ன டவுட்னா, அவங்க இந்த ஜிம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்றாங்க பத்தி, அப்பெல்லாம் பார்த்தனா அவங்க ஒல்லியா இருக்காங்க, நல்லாவே இல்ல. பட் இந்த மாதிரி படம்னு வரும்போது அது எப்படி கொஞ்சம் புஃப்னு ஆயிடுறாங்க. இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எதுனா இருந்தா எங்களுக்கும் சொல்லுங்க, நாங்களும் கொஞ்சம் புஸ்னு ஆகணும். அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. த்ரிஷாக்காக நீங்க பார்க்கலாம். கமல் சார் ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரிங்க. ஆக மொத்தம் படம் செம சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க. அந்த டைட்டிலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா ஒரு மூமெண்ட் கூட கிடையாது. அதான் ஆடியன்ஸ் கிட்டக்கா உங்ககிட்ட சொன்னா அத்த டீம் கிட்ட சொன்னா நான் வந்து சீட்டு எட்ஜ்லயே தான் உட்கார்ந்திருந்தேன். முக்கியமான பாயிண்ட் இத தியேட்டர் நிர்வாகம் தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. தியேட்டர் நிர்வாகம் நோட் பண்ணுங்க. நான் சீட்டு எட்ஜ்லயே தான் உட்கார்ந்திருந்தேன். ஏன்னா சீட்டுக்கு பின்னாடி சாய முடியல, ஸ்மெல் அடிக்குது. ஏற்கனவே நம்ம பசங்களுக்கு பிரச்சனை, டாண்ட்ரஃப் வருது, முடி கொட்டுது, 1008 பிரச்சனை தான் சீட்ல உட்காந்து பாக்குறான். நீங்க ஏன் சீட்ஸை மெயின்டைன் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டுது. தயவு செய்து ருக்மிணி நான் போனேன், சீட்ஸ் நல்லாவே இல்ல, ஸ்மெல் அடிக்குது, ஆடியன்ஸ் காசு கொடுத்துட்டு வந்து பாக்குறான். சோ நீங்க அந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. கவலைப்படாத, இது ஜஸ்ட் ரிக்வெஸ்ட். கவலைப்படாத, ஜனநாயகன் ட்ரைலர் வருது, கன்ஃபார்ம் சீட் அப்போ வந்து எப்படியோ அவனுக்கு சீட்டை உடைப்பாங்க. 4 தேட்டர்ல புதுசு மாத்துறாங்க. நீங்களே எடுத்து கொடுக்குற மாதிரி இது. நான் என்ன சொல்றதுப்பா, இங்க பாரு, அவங்க ஃபேன்ஸ் நான் தப்பு சொல்ல, விஜய் சார் ஃபேன்ஸ் தப்பு சொல்ல. அவங்க சீட்டை உடைக்கறாங்கன்னா சீட் ஸ்மெல் அடி சரியில்லைங்க. வந்து உட்கார்ந்து பார்க்க முடியல, அவன் டென்ஷன் ஆவானா இல்லையா? அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்து 300 ரூபாய் கொடுத்து பார்க்க மாட்டான், 2000 3000 4000 கொடுத்து பார்க்கறான். சீட் சரியில்லை, ஸ்மெல் அடிக்குது, அவன் என்ன பண்ணுவான்? அவன் பண்றதும் ஒரு வகையில நியாயம் தான் இருக்கு. கரெக்ட்டா இது மட்டும் இங்க பாருங்க, நாங்க என்கரேஜ் பண்ணல, மோட்டிவேட் பண்ணல. தியேட்டர் நிர்வாகமே சீட்டை கொஞ்சம் தயவு. அந்த இந்த ட்ரிபிள் ஏ படத்துல ஓபனிங் சீன் தெரியல, அத தினமும் பாப்பேன் நானு. ஆனா இதுல ஒரு சீன் தான் நான் பார்க்க முடியாது. ஹைலைட்ஸ் கூட வரது இல்லையா? பந்தா ராஜாவா தான் வேற கூட நல்லா இருந்துச்சு. ஒரு மாஸ் சீன் இருந்துச்சு, இல்லங்க மாஸ் சீன் இது எதுவுமே இல்லையே. என்னங்க இது படமா? என் தலைவன் எதுங்க அசிங்கப்படுத்துறீங்க நீங்க? எல்லா படத்துலயும் கூட்டம் சாவடிறீங்க. மணிரத்னம் அப்படி பண்றாரு. ஐயா நிறைய படம் உள்ள இருக்க மாதிரி சொல்றாங்க. ஏங்க எல்லா படமும் இருக்கு, விடாமுயற்சிலாம் இருக்குது. கேட்டிங்களா? விவேகம் 2 இருக்கு, விடாமுயற்சிலாம் இருக்கு. அஜித் சார் அஜித் வாரிசு இது வாரிசு கூட இருக்கு.
கோட் இருக்கு, நாயகன் இருக்கு. செக்கச்ச வந்த வானம் இருக்கு, விஜய் சேதுபதி கேமியோ கூட இருக்கு. இந்தியன் 2 உள்ள வந்துருது. ஆமா, ஒரு இந்தியன் போலீஸ் ரோல் இருக்கு. நான் கேக்குறேன், அதுதான் இந்தியன் 2. இந்தியன் 2ல பார்த்தனா ஒரு சிபிஐன்னு ஒருத்தர் இருப்பாரு, நம்ம பாபி சிம்ஹா. அவர் யாரு இருக்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது, ஆடியன்ஸ்க்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது. இதுலயும் அசோக் செல்வன் இருக்காரு. ஏன்னே தெரியல. ஏன்னா ஒரு தங்கச்சியை காட்டணும், அதுக்காக தூக்கணும். அதுக்காக வந்து ஹீரோயின் போட்டாங்க, சண்டை போடுறாங்க. ஒரு இடத்துலயும் போலீஸ் வரலங்க. நாயகன் இருக்காரா இல்லையா? இருக்காரு. ஸ்டார்டிங்ல ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், படம் இருக்குமா? இந்தியன் தாத்தா இது மணிரத்னம் படம். மணிரத்னம் படங்க. அது மணிரத்னம் படம், கமலா director கமல் படம் எல்லாம் கிடையாது. மணிரத்னம் படம் டோட்டலா வந்து மணிரத்னம் தான் ஏத்துக்கணும். இல்ல இதுக்கு பார்த்தானே யாரும் வரமாட்டாங்க தலைவா. அவனே ஃபீல் பண்றான். சிம்பு fan இப்போ ரீசெண்டா இந்த இதுவும் ஓடிட்டு இருந்துச்சு, கவனிச்சிங்களா? நான் தெரியல. இப்போ அந்த கன்னட இஷ்யூ போச்சுல, அதனால வந்துட்டு இங்க தமிழ் படம் வந்துட்டு அங்க ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கன்னட ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஜனநாயகம் வந்துட்டு நாங்க அங்க இங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு ஒரு நடுவுல சோஷியல் மீடியால பேசுறாங்க. எங்க தமிழ்நாடு ரிலீஸ் ஆகாதாமா? ஆமா, கன்னட அதெல்லாம் வந்து தலைவர் வந்து கை கால்ல ஊந்து அழுதாச்சு படத்தை ரிலீஸ் பண்ண வச்சிருவாரு. ஒன்னும் டென்ஷன் பண்ணாதீங்க, அது ரிலீஸ் ஆயிடும். அதெல்லாம் இவரு இந்த யாருமே வந்து இந்த தமிழ்நாடு கன்னடா இஷ்யூல ஃபீல் பண்ணாதீங்க. எங்க ஜனநாயகன் படம் தடைப்பட்டு போகுமோ, ஏன்னா பெங்களூர் ப்ரொடக்ஷனு எங்க ஸ்டாப் ஆயிடுமோ அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. அதுக்கெல்லாம் விஜய் சார் இருக்காரு. யார் யார் கை கால்ல விழணுமோ அதெல்லாம் அந்தந்த டைம்ல கை கால்ல விழுந்து அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகும். சோ அதெல்லாம் நீங்க டக்கு படத்தை வந்து கன்னட மக்கள் மிஸ் பண்ணுவாங்களா? என் வாயில நான் சொல்லல, அத தயவு செஞ்சு விட்டுருங்க. கிளம்பு.